என்ன தூக்கம் வரலையா? ஏய் நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். சாமி சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்க. பம்மி பம்மி பாக்குறாளே, இருக்கட்டும் இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆளை நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. போ பட படு நாய பட பட. பாப்போம் பாப்போம். நாய நாய அடிங்க செருப்பால் அடி. ஏன்னா நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பிறவி. உப்பு தோஷம். உப்பு தோசமாது பப்பு தோசமாது போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. போப்பா ஒப்ப தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருவுல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு. இனிமே நான் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான். எம்எல்ஏ கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணவே இல்லை. அந்த எம்எல்ஏ எதை போன மிளகாயா இருக்கானே. அவன் குடல உடைய மாலையா போட்டுறவனா? அட இவன் ஒருத்தன். எஸ்மா 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 தர்மராசா குழந்தை குழந்தை தர்மராசா குழம்புதே குழம்புதே. எஸ்மா அந்த மல்லிகா வண்டியில குழந்தை என்ன உழற? அந்த பொண்ணு பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றான். அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க. ஓ அப்படியா? அதுக்கு என்ன கணக்கு பண்ண சொல்ற? இடுப்பு வலிக்கு என்ன வாங்கிட்டு போக சொல்றியா? என்னங்க இது விளையாடுறீங்களா? எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் தெரியுமா இது? அந்த பயலுக இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்கன்னா அது ஏதோ விஷயம் இருக்குது. வயிற்று பிள்ளைக்காரைய வச்சு போராடுறத விட பிறந்த குழந்தைய வச்சு போராடுறத அவங்க பக்கம் ஸ்ட்ராங்ன்றத அவனுக்கு நல்லாதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கானுங்க. அப்படியா? என்ன சொல்ற நீ? பார்த்த சொத்து பேரனுக்கு தாண்டது சட்டம். நாளைக்கு அவனுக்கு அந்த குழந்தைய காட்டி உங்க சொத்து பூரா அள்ளிக்கிட்டு போயிடுவாருங்க. பாருங்க, நாளைக்கு உங்க பையன் கூட அவங்க பக்கம் தான் சேர்ந்துருவான். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. தப்பு தப்பு. இந்த பங்காரு பண்ணாடிய அவ்வளவு லேசா நினைச்சிடாத. அவ புள்ள பத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்கிற, அதுவும் வண்டியில போறாங்கிற, அதுவும் ஆத்த தாண்டி போறாங்கிற. போற இடத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா அடே இப்ப காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. அங்க எங்கெல்லாம் டப்பு டப்புன்னு வெடியா வெடிக்குது. நம்மளும் தீபாவளி கொண்டாடிடுவோம்.
பிரசவத்துக்கு போனவங்களுக்கு பாம்பு வச்சானோ அவனை 2 ரவுண்ட் பாத்தே. இன்னைக்கு அந்த பொண்ணு, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதானே. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஏன்பா குறுக்க நிக்கிறேன்? வழிவிடு. உன் தங்கச்சி இப்படி பண்ண கூட சும்மா விடக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஏன் வேணாங்கிற? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அன்னைக்கு நான் கோவப்பட்டப்ப இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை, பொறுமையாரு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நானும் அதே தான் சொல்றேன். கோவப்படாதீங்க. இல்ல அதுக்கு மேலேயே உங்க கோபம் தீரலனா என்ன வேணா அடிங்க. போங்க மாமா, போங்க. போங்க, வாங்க வாங்க.